அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் விடுதலை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். பிரியமானவர்களே, திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 8 மணியிலிருந்து 8:30 வரை இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே எனக்கு ஃபோன் பண்ணுகிறீர்கள், உடனே ஜெபிக்க சொல்லுகிறீர்கள். அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆனால் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய செய்தி ஒளிபரப்பப்படுகிற அந்த நேரத்தில் எந்த இன்ட்ராப்ஷனும் இல்லாமல் எங்கள் வீடுகளிலே அமர்ந்து இந்த செய்தியை முதலாவது கேளுங்கள். இறுதியிலே அந்த செய்தியிலேயே நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். அதிலும் நீங்கள் பங்கு பெறுங்கள். அதன் பிறகு புரோகிராம் முடிந்த பிறகு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். புரோகிராம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பல தொலைபேசி அழைப்புகள், எல்லாவற்றையும் அட்டன் பண்ண முடிவதில்லை. ஒரு நபரிடத்தில் பேசும் பொழுதே பல நிமிடங்கள் ஓடிவிடுகிறது. ஆகவே தயவு செய்து நீங்கள் 8:30 மணிக்கு செய்தி முடிந்த பிறகு பேசுங்கள். நான் உங்களுடைய ஃபோனை கட்டாயம் அட்டன் பண்ணுவேன். உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக தேவ சமூகத்திலே நம்ம ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தேவனாகிய கர்த்தர், இந்த நாட்களிலே இந்த செய்திகளை ஆண்டவரே தமிழ்நாடு முழுவதும், ஆண்டவரே கர்நாடகா முழுவதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அநேகர் இந்த செய்தியை கேட்டு தொலைபேசியில் ஆண்டவரை ஜெபிக்க வருகிறார்கள். உடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் இந்த நிகழ்ச்சியை நடத்தித்தாங்க. இம்மட்டும் நடத்தி வந்த இம்மானுவேலாகிய நீர் இனிமேலும் இந்த புரோகிராமை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, யோவானுடைய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் தெரிந்த 27வது வசனத்தை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையான இந்த வார்த்தைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார். சமாதானத்தை தருகிறேன். இன்றைக்கு இந்த உலகம் முழுவதுமே சமாதானம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பிரச்சனைக்குள் தான் இருக்கிறது. வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வார்கள். பிரச்சனை இல்லாத ஒரு மனிதனையும் நீங்கள் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. பிரச்சனையும் தத்தளிப்பும் நிறைந்த இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே 2 காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஒன்று என்னுடைய சமாதானம், இன்னொன்று இந்த உலகம் தருகிற ஒரு சமாதானம். உலகமும் ஒரு சமாதானத்தை தருகிறது, ஆனால் அது தற்காலிகமானது, அது நிரந்தரமானது சமாதானம் அல்ல. கொஞ்ச நேரம் நமக்கு சமாதானம் வருவதை போல இருக்கும். சில உடற்பயிற்சிகள் செய்தால், சில யோகாக்களில் நாம் ஈடுபட்டால், சில மெடிடேஷனில் போய் அமைதியாக இருந்தால் கொஞ்ச நேரம் ஒரு தற்காலிக சமாதானம் நமக்கு உண்டாகும். அது மாத்திரமல்ல, சிற்றின்ப பாவங்களில் ஈடுபடுகிறவர்கள், எனக்கு உள்ளத்தில் அமைதல் இல்லை, சமாதானம் இல்லை, நான் இந்த சாராயத்தை குடிக்கிறேன், இந்த போதையில் இருக்கும் பொழுது எனக்கு சமாதானமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இல்லை இல்லை, இதெல்லாம் மாயை, பிசாசின் தந்திரம். இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் தருகிற சந்தோஷம், சமாதானம் சில நிமிடங்கள், அது நமக்கு நிரந்தர சமாதானத்தை தருவதில்லை. குடி ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை தருமானால் ஏன் மறுபடி அவன் குடிக்க வேண்டும்?
இந்த உலகம் தருகிற பிரகாரம் நான் உங்களுக்கு தருகிறதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, மக்களுடைய இருதயத்திலே துன்மார்க்கத்தனம் இருக்கும் பொழுது அவனுக்கு சமாதானம் இருக்கா. வேதத்தின் பல பகுதிகளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கன் ஒருவனும் விரட்டாமலே ஓடி போகிறான். துன்மார்க்கனை ஒரு இடத்துல அமர்ந்து அமைதியா இருக்க வைங்கள், அவனால் இருக்க முடியாது. நாட்டில் எதற்கு சிறைச்சாலைகள்? எதற்கு தவறு செய்தவர்களை உள்ளே கொண்டு போய் அடைத்து ஒரு சின்ன செல்லுக்குள்ள உள்ள வச்சிருக்கிறாங்க? ஒன்று, அவர்களை வெளியே விட்டால் சமுதாயத்துக்கு கேடு, அதனால் அவர்களை கைது செய்து ஜெயிலில் அடைக்கிறாங்க. இன்னொன்று, அவன் துன்மார்க்கனாய் இருக்கிறதுனால அவனால் ஒரு இடத்துல இருக்க முடியாது, ஓடிக்கொண்டே இருப்பான், தவறுகளை சமுதாயத்தில் செய்து கொண்டே இருப்பான். அவனை கொண்டு வந்து ஒரு கொட்டடியில் அல்லது ஒரு செல்லில் அவனை அடைத்து பல மணி நேரங்கள் அமைதியாக அவன் இருக்க வேண்டும். எப்படி முடியும் பாருங்க. ஒருவேளை அவனை ஓட விடாமல் ஒரு இடத்துல அடைத்து வைக்கும் பொழுது திருந்து விட மாட்டானா என்று இந்த ஜனநாயக அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் தருகிற பிரகாரம் நான் உங்களுக்கு தருவதில்லை. இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இருதயத்திலே கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரா, இருதயத்திலே கலக்கத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரி, ஒவ்வொரு நாளும் எனக்கு போன் செய்கிற பல சகோதரர்கள் சகோதரிகள் அவருடைய இருதயத்தின் வேதனையை என்னோடு பகிர்ந்து கொள்ளும். ஒரு தகப்பனிடத்தில் பேசுவது போல என்னோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். வேதனை வேதனை. அவர்கள் வேதனையை என் வேதனையா எடுத்துக்கொண்டு நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன். நம்ம எல்லாரையும் விட நம்முடைய ஆண்டவர் நம்மேல் அதிக கரிசனையோடு இருக்கிறார். நாம் அவரிடத்திலே சொல்லும் பொழுது அவர் இறங்கி வந்து நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பான சகோதரி, நீ பயப்படாதே, பயப்படாதே. வீட்டில் என் பிள்ளைக்கு வயது ஆகிக்கொண்டே இருக்கிறது, இன்னும் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படவில்லை என்று துக்கத்தோடு இருக்கிறாயோ, கலங்காதே, நீ பயப்படாதே. ஆண்டவர் கட்டாயம் ஒன்று குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். குடும்பத்தில் கட்டாயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அதற்குத்தான் அவர் சொல்லியிருக்கு, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களிலும் ஆரம்ப அதிகாரங்களிலே பார்க்கிறோம். அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் 4 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். 4 கோணங்களிலே ஆண்டவரை பார்த்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். பார்க்கும் பொழுது ஆச்சரியமாயிருக்கும் இந்த சுவிசேஷம். அவர் எப்படி சமாதானம் உள்ளவராயிருந்தார். அவர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். அப்படின்னால் இயேசு எப்படி சமாதானத்தோடு வாழ்ந்தார், அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு நிரந்தர ஒரு விடுதலையை தரும். பிரியமானவர்களே, ஏதோ இந்த உலகத்தில் நம்ம படுகிற கஷ்டங்கள், பாரங்கள், துக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள், இந்த வேதனைகளிலிருந்து நான் விடுபட்டா போதும் என்று அதற்காக ஆண்டவரிடத்திலே வருவதல்ல. நித்திய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வாருங்கள். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டால் மற்ற எல்லாம் உங்களுக்கு சரியாய் நடக்கும். என்ன நடந்தாலும் அது உங்களுக்கு சரியாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். பவுல் அப்போஸ்தலன் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சந்தித்த அந்த நாள் முதல் முழுவதும் தன்னை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று ஒப்புக் கொடுக்கிறார். ஊழியம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஊழியத்தினுடைய இறுதி பகுதியிலே பிலிப்பியருக்கு சிறைச்சாலையிலிருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே அவர் எழுதுகிறார், என் சகோதரரே,
எனக்கு நேரிட்டவைகள் எல்லாம் சுவிசேஷம் பிரபல்யமாவதற்கு ஏது உண்டு என்று அறியுங்கள். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த அத்தனையுமே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரபல்யமாகும்படிக்குத்தான் அது ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். The man of evangelist. Paul is a man of evangelist. நல்ல முன்மாதிரி பவுலடியார், சுவிசேஷத்தின் முன்மாதிரி. அதே போலத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் தருகிற பிரகாரம் நான் உங்களுக்கு தருவதில்லை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சமாதானம் குறை உள்ளது, அடிக்கடி மாறும் தன்மை உள்ளது. இன்றைக்கு காலையில் எழும்பும் பொழுது மகிழ்ச்சியோடு எழும்புகிறோம். சில நாள் காலையில் எழும்பும் பொழுதே நம்முடைய உள்ளத்தில் துக்கம், வேதனை, ஏண்டா இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்கிற கவலையோடு எழும்புகிறோம். நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய மனதின் சந்தோஷங்கள் மாறும் தன்மையுடையது. ஆனால் இயேசு கிறிஸ்து மாறாதவர். இயேசு கிறிஸ்து மாறாதவர். அவர் உள்ளத்தில் நிறைந்த சமாதானம் உண்டு, நித்திய சமாதானம் உண்டு. ஆகவேதான் அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். இன்று நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இந்த உலகத்திலே வரும் பொழுது இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவமானம். அவர் பிறந்து யூத குலத்திலே அவதரித்து வந்ததினாலேயே அவருக்கு அவமானம் அங்கே காத்திருந்தது. அவமானத்திற்கு நடுவிலே தான் வாழ்ந்தார். ஆனால் அவருடைய சமாதானத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர் வாழ்ந்தார். அது அவரை கொஞ்சம் கூட வருத்தப்படுத்தவே இல்லை. ஆண்டவருடைய உள்ளத்தில் உள்ள சமாதானத்திற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்ன? அவர் யாரை ரட்சிக்கும்படி இந்த உலகத்துக்குள்ளே வந்தாரோ, அவர் எந்த குடும்பத்தில் வந்து பிறந்தாரோ, அந்த ஜனங்களே அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை வார்த்தைகளினாலே காயப்படுத்தினார்கள். ஆண்டவரை ஒண்ணுமே அந்த வார்த்தை செய்யவில்லை. நாம இருந்தா நம்ம யாராவது இல்லாத பொல்லாத காரியங்களை நம்ம பேர்ல பொய்யாய் சொல்லிட்டாங்கன்னா, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னா நம்மளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதிலும் குறிப்பாக நம்முடைய சொந்தக்காரர்கள், நமக்கு நெருங்கின உறவினர்கள் சில திருமண காரியத்தில் அல்லது திருமணங்களில் வைத்து நம்மை கண்டுக்காமல் அவர்கள் நம்மை அவமானப்படுத்துகிற மாதிரி அசட்டை செய்துவிட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கிறது, அனிச்ச மலர் அதை முகர்ந்து பார்க்கும் பொழுதே அது வாடிவிடும். அதை போல உறவினர்களுடைய முக சாயலிலே மற்றொரு அந்த விருந்தினர்களை அவர்கள் மனமடிவு அடைய செய்கிறார்கள். மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குலையும் விருந்து என்று வள்ளுவர் எழுதுகிறார். உலகத்தின் மக்கள் நாம் எல்லாரும் அப்படித்தான். யாராவது நம்மை காயப்படுத்தி விட்டால், யாராவது நம்மை அவமானப்படுத்திவிட்டால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதற்கு ஏதாவது ஒரு பதில் செய்ய வேண்டும். வன்மம், ஏதாவது ஒன்று நாம் அவர்களுக்கு எதிர்த்து பேச வேண்டும். உலக சமாதானம் நம்முடைய உள்ளத்துல இருந்தால் அது இந்த நிகழ்வுகளை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் தெய்வ சமாதானம் நம்முடைய உள்ளத்துல வந்தா, நமக்கு விரோதமா என்ன நடந்தாலும், நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் நாம சமாதானத்தோடு இருப்போம். இயேசு அப்படி இருந்தார். பாவிகளோடு பந்தி இருந்தார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் வந்தார்கள். சீசரிடத்தில் கேட்டாங்க, என்ன உங்க ஆண்டவர் பாவிகளோடு பந்தி இருக்கிறார்? அது அவருடைய காதுகளுக்கு வந்தது. அவர் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை. அழகாய் சொன்னார்,
பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவையே ஒழிய சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொன்னார். தன்னுடைய சமாதானத்தை விட்டுவிடவே இல்லை. இந்த தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொண்டிருந்தவர் தான் யோபு என்கிற பக்தன். அவருக்கு எல்லா சுகமும் உலகத்தில் இருந்தது. ஆண்டவரை அகமகிழ்ச்சியோடு ஆராதித்துக் கொண்டிருந்தார். எல்லாம் அவரை விட்டு எடுக்கப்பட்டது. நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம். தெரு ஓரத்திலே ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். அவ்வளோ வியாதி. மனைவி பதறுகிறார்கள். ஐயோ, என் கணவருக்கா இந்த நிலைமை என்கிற பாசத்துல கத்துறாங்க. இன்னுமாயா இந்த தேவனை நீ நம்புகிறாய்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னார். மிக அழகா யோபு பேசினார். போடி பைத்தியக்காரி போல பேசுகிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி உள்ளத்துல அந்த சமாதானத்துக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் தருகிற பிரகாரம் நான் உங்களுக்கு தருவதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. அதாவது இந்த உலகத்தின் சமாதானம் அப்படி உள்ளத்தில் இருந்தால் அது தற்காலிகமானது. அந்த சமாதானம் நமக்குள்ள இருந்தால் கூட எப்போதும் நம்முடைய இருதயம் கலக்கத்தில் இருக்கும், பயத்தில் இருக்கும். ஐயோ, அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு பிரச்சனையோடு இருப்போம். அதனால தான் மனுஷன் பணத்துக்கு மேல் பணத்தை சம்பாதிக்கிறான், கோடி கோடியாய் கொள்ளையடிக்கிறான். எதற்கு? பயம். அவன் இருதயத்தில் ஒரு கலக்கம். அவன் நினைக்கிறான், கோடிக்கணக்காய் பணம் இருந்து விட்டால் அது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்று அவன் யோசிக்கிறான். ஆகவே தான் அவன் ஊழல் செய்கிறான். ஆட்சி அதிகாரத்தை பிடித்து கொள்ள பயங்கரமாய் போராடுகிறான். ஆனால் அது அத்தனை கோடிகள் சேர்த்தாலும் இருதயத்திலே நிம்மதியும் சந்தோஷம் சமாதானம் வராது. பாவம். ஆண்டவருடைய சமாதானம் சூழ்நிலைகளினாலே பாதிக்கப்படாது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவரை கைது செய்ய வந்து நிற்கும். அவரை கைது செய்ய வந்து நிற்கும் பொழுது பேதுரு பட்டயத்தை எடுத்து ஒரு இராணுவ வீரனுடைய காதை வெட்டி விடுகிறான். காது துண்டாய் கீழே வந்து விழுகிறார். ஆண்டவரை கைது செய்ய வருகிறார்கள். கொஞ்சம் கூட அவருக்கு அந்த சமாதானம் குலையவே இல்லை. குனிந்து அந்த காதை இழுத்து அந்த இடத்துல ஒட்ட வைத்து ஜெபித்து அவனுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். தன்னை கைது செய்ய வந்த போர் வீரனுக்கும் அந்த கடைசி நேரத்தில் ஒரு அற்புதம் செய்தார். சமாதானமாயிருந்தார். சமாதானமாயிருந்தார். யாரை அப்பா தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான் அவன். இவங்களை விட்டுருங்க. என்னைத்தானே கைது செய்ய வந்தீர்கள், கைது செய்யுங்கள். இப்படி ஒரு மனிதனால் பேச முடியுமா? ஆண்டவர் இந்த அற்புதமான சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவதற்காக அவர் வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சமாதானம் தெரியுமா? அவருடைய சமாதானம் நதியாய் பாய்ந்து வருகிறது. கடவுளின் சமாதானம் நமக்குள்ளே ஊற்று பெருக்கெடுத்துக் கொண்டே இருக்கும். பவுல் அப்போஸ்தலன், பேதுரு அப்போஸ்தலன் நிருபங்களை, கடிதங்களை பின்னால் எழுதும் பொழுது கிருபையும் சமாதானமும் உனக்கு பெருக கடவது, கிருபையும் சமாதானமும் உங்களிலே நிலைத்திருக்க கடவது, கிருபையும் சமாதானமும் ஓங்கி வரட்டும். திரும்ப திரும்ப கடிதங்கள் அதை எழுதுறாங்க. சமாதானம், சமாதானம். இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் ஒரு காரியம் நடக்கும் பொழுது நம் உள்ளத்துல சமாதான குலைச்சல் வரும் என்றால் நீங்கள் அந்த இடத்துல யோசித்து பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை தர்றேன்னு சொன்னீங்களே, எனக்கு ஏன் உள்ளம் பதறுது? கடன் பிரச்சனை, வீட்டில் வியாதி, ஒன்று மாற்றி ஒன்று, ஆஸ்பத்திரி செலவு வந்து கொண்டே இருக்கிறது. என் எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும்? என் குடும்ப நிலைமை என்ன ஆகும்? என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? உடம்பு பதறுதில்ல, இருதயம் கலங்கி போகிறது அல்லவா? உங்களுக்கு ஒரு சமாதானம் தேவை. உங்களுக்கு ஒரு சமாதானம் தேவை. அந்த சமாதானத்தை இயேசு
உங்களுக்கு தர விரும்புகிறார். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பமா? அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த சமாதானத்தில் ஆண்டவருடைய வாழ்க்கையை நம்ம நோக்கி பார்க்கிறோம். அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவருடைய சமாதானத்திற்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை. அவருடைய சமாதானத்துக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை. மிகுந்த சமாதானத்தோடு இருந்தார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் என் உள்ளத்தை மிகவும் கவர்ந்த ஒரு சம்பவம். எலியா மலையின் மேலே அமர்ந்திருக்கிறார். கேயாசி வந்து பார்க்கிறான். சீரிய இராணுவம் அவரை கைது செய்ய ஏராளமான குதிரை வீரர்களோடு மலையை அடிவாரத்தை சுற்றி வளைந்து கொண்டார்கள். கேயாசி எலியாவினிடத்திலே போகிறார். போய் வார்த்தை, ஐயா எஜமானனே, நம்மை கைது செய்ய வந்து விட்டார்கள், ஐயோ நம்ம என்ன செய்வோம் என்று பதறுகிறான், கலங்குகிறான், பயப்படுகிறான். எலியா சமாதானமாக இருந்தார். எலியா ஒரு வார்த்தை சொன்ன, ஆண்டவரே கண்களை திறந்தருளும் என்று சொன்ன பொழுது கேயாசினுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தது. அந்த மலை முழுவதும் அக்னி ரதமும் குதிரை வீரர்களுமாய் தேவதூதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த இராணுவத்தை விட அதிகமான தூதர்கள் அக்னியாய் வந்து நின்றார்கள். பார்த்த உடனே கேயாசுக்கு இப்ப தைரியம், சமாதானம். ஒருவேளை அவன் கண்டதினாலே விசுவாசித்தான். நீங்களும் நானும் காணாமலே விசுவாசிக்க வேண்டும். அதுதான் பாக்கியம். அன்புக்குரியவர்களே, இயேசு தருகிற சமாதானம் சூழ்நிலைகளினாலே பாதிக்கப்படாது. சூழ்நிலை நமக்கு விரோதமாய் வரும் பொழுதும் நம்முடைய உள்ளம் சமாதானத்தால் நிறைந்திருக்கும். புறம்பே 1000 பிரச்சனைகள். ஆண்டவருடைய ஊழியத்தை தான் பவுல் செய்ய போனார். கடலில் அலை வந்ததா இல்லையா? அவர் சென்ற பாய்மர படகு உடைந்து கடலிலே நீந்தி துன்பத்தை அனுபவித்தார்களா இல்லையா? ஒரு வரியில நம்ம பேசிடுறோம் டக்குன்னு. கடவுளுடைய ஊழியத்தை செய்ய போன பவுலுக்கு ஏனையே அவ்வளவு பிரச்சனை. பவுல் ஒருவேளை அவிசுவாசியோ? சூழ்நிலைகளை வைத்து நாம் தீர்ப்பிடுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, பவுலை நீங்கள் அழைத்து கேட்டால் சொல்லுவார், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்த அந்த காலத்திலும் நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இனி எங்களுக்கு அச்சம் இல்லை. மரணத்தை வென்று விட்டார். உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் தலையான பிரச்சனை என்ன? மரணம். அதுக்கு மேல என்ன பிரச்சனை வந்துடும் நமக்கு? வியாதி படுக்கையில போராடுகிறான், மரணம் வந்து அவன் மரித்து விடுகிறான். அவன் சரீரத்தில் உள்ள எல்லா வியாதி, அப்புறம் அந்த வேதனை யார் அனுபவிக்க முடியும்? எல்லாவற்றுக்கும் முடியும் மரணம். அந்த மரணத்தையே ஜெயித்தார் இயேசு. மரணத்தை ஜெயித்த இயேசு எங்களோடு கூட இருக்கிறபடினாலே எங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை. அவர் எல்லா நிலைமையிலும் அமைதலாய் சமாதானம் உள்ளவராய் இருந்தார். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் உங்களை சுற்றிச்சூழ இருக்கிற அதிகாரமுள்ள மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசும் பொழுது அமைதலாய் சமாதானமாய் இருக்க முடியாமல் பதறி போய் பேசிவிடுகிறீர்களோ? இல்லை பிரியமானவர்களே, இந்த தெய்வீக சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் உங்களால் எத்தனை பிரச்சனை வெளியே எங்கே நடந்தாலும் உங்களால் சமாதானமாக இருக்க முடியும். அமைதலாயும் மகிழ்ச்சியாயும் இருப்பீர்கள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. எல்லாரையும் போலத்தான் வாழ்வோம், எல்லாருக்கும் நிகழ்வது போலதான் நமக்கும் நிகழும். ஆனால் அந்த நடுவிலே நமக்கு ஒரு நல் நம்பிக்கையும் சமாதானமும் இருக்கும். என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்ணல்ல, என் கண்ணே அவரை காணும். அவரை நான் பார்ப்பேன்.
இந்த மாம்சமும் எலும்பும் எல்லாம் சீர்குலைந்து போனாலும் நான் அவரை பார்ப்பேன். இந்த சமாதானத்தை இயேசு தருவதற்கு என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை அவர் பாதத்திலே அர்ப்பணம் செய்யுங்கள். ஒரு நாள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தோம் ஆண்டவருக்கு. இன்று வரை ஆண்டவர் சமாதானமாய் எங்களை நடத்துகிறார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வைத்திருக்கிறார். கவலைகள் உண்டு, பாரங்கள் உண்டு, ஆனால் அந்த நடுவிலே ஒரு அசைக்க மாட்டாத சந்தோஷம், சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார், அவர் தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அநேகருக்காய் வேண்டிக் கொண்டார் என்று அவர் எழுதுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையிலே அவர் கதறும் பொழுது கூட பிதாவாகிய தெய்வம் அமைதலாயிருந்தார். அமைதலாயிருந்தார். ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் தெரியுமா? அடுத்து என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும். அவர் உள்ளத்திலே நிறைந்த ஒரு சமாதானம் இருந்தது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து வாழ்வோம் என்றால் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய குடும்ப சூழ்நிலையை குறித்து நாம் பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். ஆண்டவர் இருக்கிற, அவர் பார்த்து கொள்வார் என்று அவர் கரங்களிலே ஒப்படைத்து விட்டு அமைதியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இந்த வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க முடியுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். நம் ஆண்டவரிடத்திலே அந்த சமாதானத்துக்காக நாம் வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இருதயம் கசந்து போய், வாழ்க்கையின் பிரச்சனைகளினால் நொந்து போய், வேதனையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் ஆண்டவரே துக்கத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களே, அந்த சமாதானம் எங்களுக்கு இப்பொழுது தேவை. கலங்கி போய் நிற்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எளிய வாழ்க்கையை உம் கைகளிலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எங்களிலே தங்கட்டும். எங்களுடைய முழு பொறுப்பு நீர் எடுத்துக்கொள். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் எல்லா காரியத்தையும் உம்முடைய கைகளிலே நாங்கள் தந்துவிட்டு நீர் பார்த்து கொள்வீர் என்கிற சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு அமைதலான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவரீர் தம்முடைய பூரண சமாதானத்தினாலே அவர்களை காத்துக்கொள்வீராக. அவர்களை காத்துக்கொள்வீராக. தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.